Hello viewers, welcome to Brain Boost Academy. Today இந்த லெசன்ல நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா வெக்டர்ஸ் அண்ட் ஸ்கேலர்ஸ் பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இதை தொடர்ந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு இருக்கிறோம். அந்த வீடியோ எல்லாம் உங்களை சேரும். So first vector and scalar. நார்மலா what is the scalar? Scalar என்று சொன்னா என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா it's only have magnitude. அதாவது பருமனை மட்டும் கொண்டதுதான் நாங்கள் ஸ்கேலர் என்று சொல்லுவோம். ஸ்கேலரை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா எண்ணிக்கணியம் என்று சொல்லுவோம். What is the vector? அதாவது காவிக்கணியம் என்று சொன்னா என்ன? இந்த காவிக்கணியம் என்று சொன்னா என்னன்னா இது பருமன் அண்ட் திசை, அதாவது மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் இரண்டையும் கொண்டிருந்தா இதை நாங்க சொல்லுவோம். இதை வெக்டர் அதாவது காவிக்கணியம் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப உங்களுக்கு ஸ்கேலர் என்று சொன்னா என்ன, வெக்டர் என்று சொன்னா என்ன என்று சொல்லி ஒரு இனிஷியல் ஐடியா வந்திருக்கு. அடுத்தது நாங்க பார்க்க போறோம். இதுல இரண்டு வெக்டர் கொடுத்திருக்கிறாங்க. சரியா? இந்த ரெண்டு வெக்டர்ல எது மேக்னிடியூட் எது டிரெக்ஷன் என்று சொல்லி இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது இதுல இந்த வெக்டரினுடைய லெந்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா மேக்னிடியூட் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா டிரெக்ஷன் என்று சொல்லுவோம். சரியா? இதுல நார்மலா நாங்க இரண்டு மெத்தட் இங்க படிப்போம். ஒரு இரண்டு வெக்டர்களுக்கு உரிய விளையுள் வெக்டர், அதாவது ரிசல்டன்ட் வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டு முறைகள் இருக்கு. ஒன்று டிப் டு டெய்ல் மெத்தட், அடுத்தது பரலோகிராம் மெத்தட் என்று சொல்லி இரண்டு லோ இருக்கின்றது. நார்மலா உங்களுக்கு தெரியும், ஒரு அரோவை எடுத்தோம்னு சொன்னா இந்த அரோவில இந்த பொட்டம் அடியில் இருக்கிற பாட்டை நாங்க சொல்லுவோம் டெய்ல் என்று சொல்லுவோம். மேலே இருக்கிற தலையில இருக்கிற பாட்டை நாங்க டிப் என்று சொல்லுவோம். இல்லாட்டி சில பேர் அதை ஹெட் அல்லது ஹெட் டெய்ல் என்று சொல்லுவாங்க. நாங்க இங்க டிப் டெய்ல் என்று யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுல நாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம், டிப் டு டெய்ல் மெத்தட். இந்த டிப் டு டெய்ல் மெத்தட் என்று சொன்னா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப நார்மலா இதுல உங்களுக்கு ரெண்டு வெக்டர் தந்திருக்கலாம். ஒரு வெக்டர் A என்று பேர் இருக்குது, இன்னொரு வெக்டர் B என்று சொல்லி இருக்கு. டிப் டு டெய்ல் மெத்தட் அதாவது அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு வெக்டரினுடைய டிப்பை இன்னொரு வெக்டரினுடைய டெய்லோட இணைப்பதன் மூலம் வரதான் என்னன்னு சொன்னா டிப் டு டெய்ல் மெத்தட். சோ இப்ப நாங்க இவரை இணைச்சோம்னு சொன்னா ஏ வெக்டர் இப்படி இருக்கிறார். சரியா? அப்ப இது டிப். இவர் எங்க அணியணும்னு சொன்னா இந்த பி வெக்டர்னுடைய டெய்லோட இணையணும். சோ இப்படி இணைச்சோம்னு சொன்னா இதுதான் டிப் டு டெய்ல இணைக்கிற முறை. இப்ப இது எங்களுக்கு ஏ வெக்டர் இப்படி வருது, பி வெக்டர் இப்படி வருதுன்னு சொன்னா இதையினுடைய விளையுள் ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி வரும்னு சொன்னா இந்த ஏல இருந்து இந்த பி இந்த ஹெட் நோக்கி போகும். சோ இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல இரண்டு முறைகள் இருக்குது. இது ஒன்று டிப் டு டெய்ல் மெத்தட் பார்த்துட்டோம். அடுத்தது நாங்க பார்க்க போறது பரலோகிராம் லோ. இந்த பரலோகிராம் லோவுக்கு எங்களுக்கு சில ஸ்டெப்ஸ்கள் இருக்கு. ஒரு ஆர்டர்ல இதை நாங்க செஞ்சு கொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியாக காணப்படும். முதலாவது என்ன விஷயம் சொன்னா கனெக்ட் வெக்டர் டெய்ல் டு டெய்ல். இப்ப நாங்க முதல் பார்த்தது டிப் டு டெய்ல். இங்க டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணுவோம். இரண்டாவது draw the resulting parallelogram. பரலோகிராம் என்று சொன்னா என்ன? ஒரு இணைகரம். இப்ப உங்களுக்கு இரண்டு வெக்டர் தந்தா அதை ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு இணைகரம் கீற தெரிஞ்சிருக்கணும். சரியா? மூன்றாவது the resultant vector is diagonal of the parallelogram. அதாவது இந்த resultant vector ஆனது அந்த பரலோகிராமுக்கு மூலை விட்டமாக போகும். இப்ப இத இந்த நாங்க இந்த கீழே இருக்கிற இந்த படத்தை பாருங்க. இதுல இது முதலாவது கேள்வியில என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா எக்ஸ் என்ற ஒரு வெக்டரும் y என்ற ஒரு வெக்டரும் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப முதலாவது ஸ்டெப் என்ன? இத டெய்ல் டு டெய்ல் நாங்க கனெக்ட் பண்ணணும். சரியா? இப்ப இந்த எக்ஸ் வெக்டர் இங்க இருக்கிறார், y வெக்டர் இங்க இருக்கிறார். அவர் ரெண்டு பேரையும் நாங்கள் டெய்ல் டு டெய்ல் என்ன செஞ்சிட்டோம்? கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லிருக்கு? draw the resulting parallelogram. இது ஒரு இணைகரத்தை கீற சொல்லியிருக்கு. இப்ப இந்த கரை எக்ஸ் என்று சொன்னா எக்ஸுக்கு சமாந்தரமா இந்த புள்ளியில இருந்து இங்க ஒரு கோடு கீறுவோம். இது y என்று சொன்னா yக்கு சமாந்தரமா இங்க இருந்து ஒரு பரலலா ஒரு லைன் ஒன்று கீறணும்னு சொன்னா எங்களுக்கு பூரணமாக ஒரு பரலோகிராம் இங்கு கிடைச்சிட்டு. மூன்றாவது ஸ்டெப் என்ன? the resultant vector is the diagonal of the parallelogram. அதாவது இந்த பரலோகிராம் இதானே உற்பத்தி புள்ளி, இதுல இருந்து இதுக்கான கீற இந்த மூளை விட்டம் இருக்குதானே,
இந்த மூலை விட்டம் தான் இந்த ரெண்டு வெக்டரினுடைய என்னவாக இருக்கும், ரிசல்டன்ட் வெக்டராக வந்து காணப்படும். சரியா? இப்ப இந்த ரிசல்டன்ட் வெக்டர்ல வந்து இப்ப எங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன சொன்னா, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த பெறுமதியை வந்து எப்படி காண்றது, அதனுடைய வேல்யூவை வந்து எப்படி காண்றது, அதுக்குத்தான் நாங்க ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இதுல கீழே இருக்கிறத வந்து நான் y என்று கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து என்னது, parallel. அப்ப அதுவும் என்னவாக காணப்படும், y ஆக வந்து காணப்படும். சோ இங்க நாங்க வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து காணக்கு எப்படி காணுவோம்னு சொன்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் Fr equal to ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து இதுல இருக்கிற x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்டு இதுல இருக்கிற c வேல்யூண்ட வந்து கொஸ்ஸ வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து கொடுத்து விட்டோம்னு சொன்னா, இதை வந்து சால்வ் பண்ணிக்க வந்து எங்களுக்கு இந்த Fr இந்த வேல்யூ வந்து கிடைக்கப்பெறும். சரியா? முதலாவது டிப் டு டெயில் மெத்தட் பார்த்துனாங்க. அடுத்தது வந்து பரலோகிராம் லோ வந்து பார்த்துனாங்க. இந்த பரலோகிராம் லோவில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் இதை வந்து இந்த இணைகரத்தை வந்து நாங்கள் சால்வ் பண்ணிக்க வந்து இங்க வந்து இன்னொரு கோசைன் ரூல்ன்னு சொல்லி இன்னும் ஒரு ரூல் வந்து இங்க வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்ததா காட்டுறோம். இதுல வந்து நாங்க பார்க்க போறது வந்து கோசைன் லோ. இது வந்து எந்தவித கடினமானதும் இல்லை. இது வந்து ஒரு இலகுவான லோ. அதாவது வந்து ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணி ஒன்று எடுங்க. இந்த முக்கோணியில வந்து 3 பக்கம், அதாவது A B C என்று சொல்லி 3 பக்கம் இருக்கு இந்த முக்கோணியில, A B C என்று சொல்லி. சரியா? இந்த கோசைன் லோ வந்து என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, இந்த 3 பக்கத்துல, அதாவது இந்த A என்ற பக்கத்துக்கு பாருங்க, A என்ற பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் வந்து என்ன கோணம், y கோணம். X என்ற பக்கத்துக்கு B என்ற பக்கத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கோணம் என்னது, X என்ற கோணம். C என்ற பக்கத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன கோணம், Z என்ற கோணம். சோ அதைத்தான் நீங்க எழுதிக்கிறோம். A என்ற பக்கத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கோணத்துல சைன் பெருமானம், B என்ற பக்கத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கோணத்துல சைன் பெருமானம், C என்ற கோணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கோணத்துல சைன் பெருமானம். சரியா? இந்த லோவை யூஸ் பண்ணித்தான் இந்த பரலோகிராம் இதுல வந்து நாங்கள் அதை வந்து பூரணமா செய்வோம். சரியா? இதுல வந்து என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த ஸ்கேலர் நோட்டேஷன் அண்ட் வெக்டர் நோட்டேஷன். இங்க வந்து 2 விதமாக வந்து நாங்கள் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து கணிச்சு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு செங்கோணமா, அதாவது ஒரு 90 பாகையில வந்து இப்படி 2 வெக்டர் வந்து காணப்படுகிறது. அதுல இருந்து இவ்வளவு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி மூலைவிட்டமாக வந்து போகுதுன்னு சொன்னா, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ஹெச் அண்ட் y ஆக்சிஸோட வந்து தாக்குற ஃபோர்ஸை வந்து நாங்க எப்படி எழுதோம்னு சொன்னா, இதுல வந்து இந்த தீட்டாவானது வந்து xh ஓட தான் அமைக்குது. ஸோ அதால வந்து fx வந்து காணிக்க வந்து r into cos theta வந்து போடுவோம். அடுத்து வந்து yh ஓட வந்து அமைக்க வந்து r into sin theta ன்னு சொல்லி நாங்க வந்து பவிச்சு கொள்வோம். அதாவது கோணத்தோட வந்து அது அமைக்க, கோணத்தை விலத்தி அமைக்க வந்து சைன் எனவும், கோணத்தோட அமைக்க வந்து cos theta எனவும் வந்து நாங்கள் பாவிச்சு கொள்வோம். அடுத்தது வந்து இந்த magnitude of resultant force என்று சொல்லி ஒரு விஷயம். அதுக்கு வந்து நாங்கள் நார்மலா இந்த ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இதுல வந்து நாங்க 2 fx and fy என்று சொல்லி 2 ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 ஃபோர்ஸ்களுடைய வர்க்கத்தின் வர்க்க மூலம் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய வேல்யூ வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இது வந்து நார்மலா ஸ்கேலர்ல வந்து செய்வோம். அடுத்தது வந்து வெக்டர் நோட்டேஷன். நார்மலா ஸ்கேலருக்கும் வெக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கேலர் என்று சொன்னா only have magnitude, வெக்டர் என்று சொன்னா magnitude and direction. சோ இங்க வந்து இந்த மேலதிகமாக வந்து வெக்டர் நோட்டேஷன்ல வந்து இந்த டிரெக்ஷனை வந்து குறிப்பிடுறதுக்காக வந்து இங்க வந்து I hat, J hat, K hat என்று சொல்லி வந்து 3 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. I hat என்று சொல்றது வந்து x ஆக்சிஸுக்கும், J hat என்று சொல்றது வந்து y ஆக்சிஸுக்கும், K hat என்று சொல்றது வந்து z ஆக்சிஸுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து இது 2D படிக்கிறபடியா இங்க வந்து செட் வந்து யூஸ் ஆகல. 3D படிக்கும் பொழுது வந்து நாங்கள் இந்த செட் எக்ஸ் 3 வந்து சேர்த்து உங்களுக்கு நிறைய வினாக்கள் வந்து தரும். சோ இதுல வந்து I hat, J hat, K hat என்ற இந்த 3 இதையும் வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சிருங்க. இவ்வளவு நேரமும் நாங்க படிச்சதை வச்சு கொண்டு வந்து ஒரு ஃபைனலா வந்து ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். இந்த கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, solve each force into x and y components then get the summation. சரியா? இந்த கேள்வியில xh ல தாக்குற ஃபோர்ஸ்களையும் yh ல தாக்குற ஃபோர்ஸ்களையும் வந்து காண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து f1 f2 ன்னு சொல்லி 2 ஃபோர்ஸ்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? நாங்க ஃபர்ஸ்ட் வந்து f1 வந்து எடுப்போம். நாங்க இத வந்து x தளத்தை வந்து எடுப்போம். இந்த x தளத்துல வந்து நாங்க வந்து டிரெக்ஷனை வந்து எடுக்கணும். நீங்க வந்து x தளத்துல வந்து ரைட் ஹேண்ட் சைட் என்னவும் y தளத்துல வந்து அப் சைட் என்னவும் வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அது வந்து இப்ப நீங்க கட்டாயம் இந்த சைட் தான் எடுக்கணும்னு இல்ல. உங்களுக்கு எந்த சைட் வந்து விருப்பமோ அந்த சைட் நீங்க எடுக்கலாம். நீங்க வந்து லெஃப்ட் சைட் எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா ரைட் சைட் வந்து எடுக்கலாம். ஆனா நீங்க ரைட் சைட் எடுத்து உங்களுடைய ஆன்சர் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஃபைனல் ஆன்சரும் வந்து
ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் வந்து ரைட் சைட்ல தான் தாக்குதுன்னு அர்த்தம். இல்ல நீங்க லெஃப்ட் சைட்ன்னு சொல்லி உங்களோட டிரெக்ஷனை வந்து அசியூம் பண்ணி எடுத்து உங்களோட ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா நீங்க விளங்கி கொள்ள வேணும் உங்களுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆனது வந்து நீங்க எடுத்த திசைக்கு ஒப்போசிட் திசையில வந்து தாக்குதுன்னு சொல்லி நீங்க கருதுனீங்கன்னு சொன்னா சரி. இந்த விஷயத்தை கருதுல கொண்டீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பார்ப்போம் எக்ஸ் தளத்துல வந்து என்னென்ன ஃபோர்ஸ் தாக்குதுன்னு சொல்லி. இப்ப இதுல வந்து F1 ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வந்து தாக்குது. சோ F1 வந்து sin 30. F2 வந்து நான் எடுத்த திசையிலே வந்து தாக்குது. அதால வந்து F2 வந்து F2 sin தீட்டாண்டு வரும். இந்த இத புதுசா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கு. இதுல வந்து நீங்க இந்த லைன்ல வந்து பாப்பீங்க ஒரு முக்கோணி ஒன்று வந்து கொடுத்திருக்குது. இந்த முக்கோணி வந்து என்ன முக்கோணின்னு சொன்னா செங்கோண முக்கோணி. ஒரு செங்கோண முக்கோணி தெரிஞ்சா இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லல தீட்டா வந்து சொல்லல. சரியா? இப்ப நீங்க இது காணணும்னு சொன்னா உங்களுக்கு தீட்டா காணணுமே தீட்டா வந்து சொல்லல. இப்ப இந்த தீட்டா வந்து நீங்க எப்படி காண போறீங்க? அதுக்காக தான் இந்த தரவு வந்து தந்திருக்கு. நீங்க நார்மலா இந்த மேத்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க நேய கோணம், ஒன்றை விட்ட கோணம், ஒத்த கோணம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த நாடுல ப்ரோ பண்ண ரெண்டையும் பாருங்க. இந்த ரெண்டு தீட்டா வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொன்னா ஒத்த கோணம் என்ற ஃபார்முலா வந்து இருக்கு. அதாவது ரெண்டு தீட்டானுடைய வேல்யூவும் என்னவாக இருக்கும் சமனாக வந்து காணப்படும். சோ நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த செங்கோண முக்கோணியை வச்சு அந்த தீட்டாண்ட இதை வந்து கணப்பி நீங்க இதுல வந்து நீங்க இப்ப ஓகே இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சைன் தீட்டா எடுத்தோம்னு சொன்னா பெனனிங்கள் பைமூட நீங்க பெனனிங்கள் பைமூட டிவைட் பண்ணி தீட்டான வேலையைத்தான் காணணும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தேவையான தரவை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். எங்களுக்கு இதுல என்ன தரவு தேவை சைன் தீட்டாவினுடைய வேல்யூ கொஸ் தீட்டாவினுடைய வேல்யூ. சோ நீங்க டைரக்டாவே வந்து பெனனிங்கள் பைமூன்னு சொல்லி வந்து அதுல என்ன செய்யலாம் அப்ளை பண்ணி கொள்ளலாம். சோ இப்ப நாங்கள் எக்ஸ் அச்சுல வந்து தாக்குற ஃபோர்ஸ் போட்டங்களை கண்டோம்னு சொன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 140 நியூட்டன் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. சோ நான் அசியூம் பண்ண சைட்ல தான் என்ன செய்யுது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து தாக்குது. அடுத்தது பார்ப்போம் y ஆக்சிஸ்ல வந்து என்னென்ன ஃபோர்ஸ் தாக்குது. y ஆக்சிஸ்ல எடுத்தோம்னு சொன்னா F1 வந்து அப் டவுன் மேல் நோக்கி நான் எடுத்த திசை நோக்கிய போறபடியா பிளஸ்ல வந்து வருது. F2 வந்து கீழ் நோக்கி வந்து தாக்க போகுது. அதாலதான் நான் அதுல வந்து நெகட்டிவ் வந்து போட்டுக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து கீழ் நோக்கி தாக்க வந்து கொஸ்டீட்டா. இப்ப கொஸ்டீட்டான வேலையை வந்து நான் நேரடியாவே 5/13 சொல்லி போட்டு கொள்ளலும். சோ இதை நாங்க சுருக்கினோம்னு சொன்னா எங்களுக்கு வர ஆன்சர் வந்து 73.2 நியூட்டன். சோ இந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வரபடியா எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா இப்ப நாங்கள் எடுத்த டிரெக்ஷனும் ஆன்சரும் வந்து ஒரே இதுல வரபடியா சோ எங்களோட ரிசல்டன் போர்ஷன் வந்து அப் டவுன் நோக்கி தான் வந்து காணப்படுறதுன்னு சொன்ன முடிவுக்கு வந்து நாங்க வரலாம். இதை தொடர்ந்து இன்னும் பல எக்ஸாம்பிள் வீடியோ வந்து உங்களுக்காக தர காத்திருக்கிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.